மாணவர்களுக்கு வணக்கம். இன்று 11ஆம் வகுப்பு பொறியியல் பாடத்தில் 3வது பாடம் உற்பத்தி பகுப்பாய்வோட தொடர்ச்சி. இப்போ இந்த வகுப்பில் பார்க்க போகிறது வந்து சம அளவு உற்பத்தி கோடுகளை பற்றி. 2 பண்டங்கள் எடுத்துக்கிறது. அந்த 2 பண்டங்களை நுகரும்போது நமக்கு எந்த பண்டத்தோட கலவை அதிகமாக நமக்கு வந்து திருப்தி கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிறது. இது வந்து சமநோக்கு வளைவோடுன்னு சொல்லுவோம், இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நுகர்வோருக்குரியது. அதே இது உற்பத்தியாளருக்கு உள்ள சமநோக்கு வளைவோடு என்னன்னா சம அளவு உற்பத்தி கோடு. பொருள் எல்லாமே ஒண்ணுதான். அங்க வந்து 2 பண்டங்கள், 2 பொருள். இங்க வந்து என்ன சொல்ல 2 உற்பத்தி காரணி, வேற ஒண்ணு கிடையாது. அப்ப சம அளவு உற்பத்தி கோடு அப்படின்னு என்ன அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உற்பத்தி காரணிகளை பல்வேறு கலவைகளில் பயன்படுத்தி ஒரே அளவு உற்பத்தி செய்வதாகும். அப்படின்னா வர ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம 2 பண்டம் சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம் சமநோக்கு வளைவோடுல. உதாரணத்துக்கு வந்து டீ பிஸ்கட் நம்ம பார்த்துருக்கோம். இங்க சம அளவு உற்பத்தி கோடு இங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 2 உற்பத்தி காரணிகள். எது அப்படின்னா உழைப்பு, மூலதனம். இந்த 2 உற்பத்தி காரணிகள் எடுத்துக்கிட்டு பொருளை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாரு. யாரு? உற்பத்தியாளர். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த உழைப்பை கூட்டிக்கிட்டே போறாரு, மூலதனத்தை குறைச்சிட்டே வர்றாரு. அப்ப உழைப்பை கூட்டிக்கிட்டே போய் மூலதனத்தை குறைச்சோம்னா நமக்கு எவ்வளவு நமக்கு வந்து உற்பத்தி கிடைக்கும்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு 100 ரூபாய் வச்சிருக்காரு, அதை வச்சு ஆரம்பிக்க போறாரு. அப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் வேலைக்கு வச்சுக்கிறாரு. அப்ப உழைப்பாளி ஒரே ஒரு ஆள், மூலதனம் 100 ரூபாய். அப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மூட்டை நெல் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணம். அப்ப 2வது என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த உழைப்பை கூட்டுறாரு, உழைப்பாளிகள் 2 ஆகிறாரு, மூலதனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. 3வது என்ன செய்யறாரு? உழைப்பாளி கூட்டுறாரு, மூலதனத்தை குறைச்சிக்கிறாரு. அப்ப இது ஒரு கலவை, ABCDE அப்படின்னு சொல்லி ஒரு 5 கலவையா இருக்கு. அப்ப எந்த கலவையில வந்து அவருக்கு ரொம்ப திருப்தி கிடைக்குது அப்படின்னா என்ன? அப்போ வந்து உழைப்பாளிகள் நிறைய வச்சு மூலதனத்தை குறைச்சோம்னா நமக்கு வந்து உற்பத்தி அதிகமாக கிடைக்குது. அப்படி கிடையாது. உற்பத்தி வந்து எப்பவுமே ஒரே தான். இப்போ 100 மூட்டை நெல்ல 100 மூட்டை நெல் அப்படியே மொத்தமாக கிடைக்குது. ஆனா ஒன்று உழைப்பை கூட்டணும், இல்லைன்னா மூலதனத்தை குறைக்கணும். இந்த 2ல உள்ள ஏதாவது ஒரு கலவையை வந்து எடுத்துக்கிறாரு. அதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு அட்டவணை மூலமா நம்ம வந்து தெரியப்படுத்திக்கலாம். எப்படி இந்த அட்டவணை பாருங்க. சம அளவு உற்பத்தி அட்டவணை. இல்ல உற்பத்தி கலவைகள் ABCDE போட்டிருக்கா. இந்த உழைப்பின் அலகு, உழைப்பின் அலகுனா அப்படின்னா ஒரு உழைப்பு வந்து அலகுல போட்டிருக்கும். 2, 4, 6, 8, 10 போட்டிருக்கும். மூலதனத்தின் அலகு 30, 22, 16, 12, 10 பாருங்க. உழைப்பு கூடிக்கிட்டே போகுது, மூலதனம் குறைச்சிட்டே வரும். ஆனா உற்பத்தி பாருங்க. உதாரணத்துக்கு வந்து துணின்னு வச்சுக்கோங்க, மீட்டர். இங்க நம்ம புக்ல போட்டுப்போம் 400 மீட்டர். அப்ப A உற்பத்தி கலவை இருந்தாலும் 400 மீட்டர் கிடைக்குது, B உற்பத்தி கலவையிலே 400, D உற்பத்தி கலவை 400, E உற்பத்தி கலவை. அப்ப எந்த கலவை எடுத்தாலும் அவர் 400 மீட்டர் உற்பத்தி கிடைக்குது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா AO, BO, CO, DO ஏதாவது ஒண்ணு அவர் எடுத்துக்கிறாரு. அப்ப இப்ப C எடுத்தான்னு வச்சுக்கோங்க. இப்ப 6 உற்பத்தி அலகு 6, மூலதனம் 16. அதை அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அதுல அவர் திருப்தி கிடைக்கிறது அப்படின்னா அவர் அதை வந்து என்ன செய்வார்? உற்பத்திக்கு வந்து எடுத்துக்குவார். இதுதான் வந்து சம அளவு உற்பத்தின்னு சொல்லுவோம். இந்த சம அளவு உற்பத்தியை வந்து ஒரு சின்ன ஒரு வரைபடம் மூலமா வந்து நம்ம விளக்கலாம். இந்த வரைபடத்தை பாருங்க, சம அளவு உற்பத்தி கோடு. அப்ப அந்த கலவைகள் வந்து ABCD இந்த 5 இருக்கா, அந்த 5ஐயும் வந்து அந்த 5 புள்ளி வைக்கணும். அது அந்த 5 புள்ளி இணைச்சோம்னா ஒரு வரைபடத்தை போட்டோம்னா அந்த 5 புள்ளி அப்படியே நம்ம இணைச்சோம்னா அது என்ன ஆகும்னா கீழ் நோக்கி சரிந்து செல்லும். OXல பாருங்க உழைப்பு, OYல பாருங்க மூலதனம். மூலதனம் கூடிக்கிட்டே போகுது 30, உழைப்பு பாருங்க 2. ஆனாலே அந்த வரைபடத்தை நல்லா பாருங்க. மூலதனம் 22 ஆகுது, உற்பத்தி என்ன ஆகுது பாருங்க 4 வரும். மூலதனம் 16, 12, 10 குறையுது. உழைப்பு பாருங்க 6, 8, 10 கூடிக்கிட்டே போகுது. அப்ப அந்த புள்ளிகள் எல்லாமே அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம இழுத்தோம்னா ஒரு படுக்கை கோடு கிடையாது, ஒரு சாய்ந்த நம்ம தேவை கோடு மாதிரி கீழ் நோக்கி சரிந்து செல்லும். இதுக்கு என்ன பேருன்னா IQ அப்படின்னு போட்டுருக்கோமா. அப்படின்னா என்ன? அங்க வந்து நம்ம உற்பத்தி கோடுக்கு என்ன பார்த்தோம்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு போடுறோம். இது சம அளவு உற்பத்தி கோடுக்கு என்ன சொல்லுவோம்? ஐசோ குவாண்ட். சமநோக்கு வளைகோடுகள் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு சொல்லுவோம். அது IC போடுறோம். இங்க சம அளவு உற்பத்தி கோடுக்கு என்ன பண்ணணும்னா ஐசோ குவாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து IQ. அப்ப அந்த உற்பத்தி கோடு வந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லுது.
எதனால அப்படின்னா அவருக்கு எந்த கலவை பிடிக்குதோ, இப்போ ஏஓ பிஓ சிஓ டிஓ எது பிடிக்குதோ அதை அவர் என்ன செய்யற எடுத்துக்கிறாரு, அதை வச்சு என்ன பொருளை உற்பத்தி பண்றாரு. இதுதான் வந்து சம அளவு உற்பத்தி கோடுன்றது. இந்த சம அளவு உற்பத்தி கோடு இப்போ வந்து ஒரு கையில ஒரு அவர் அதாவது என்ன செய்றாரு, ஒரு 100 ரூபாய் போட்டு உற்பத்தி பண்றாரு. அதே இது வந்து அடுத்து ஒரு 200 ரூபாய் போடுறாரு, 300 ரூபாய் போடுறாரு, 400 ரூபாய் போடுறாரு, 500 ரூபாய் போடுறாரு. அப்ப அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பட்ஜெட் லைன் சொல்லுவாங்க. அது வந்து அப்படின்னா என்னன்னா சராசரி செலவு கோடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்குற செலவு கோடு. அப்போ அவர் செலவு வந்து கூட்டிக்கிட்டே போறாரு. 100 200 300 கூடும்போது அந்த சமநோக்கு வளைகோடு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சமநோக்கு வளைகோடுல நிறைய மேல 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 போகும்போது சமநோக்கு வளைகோடு தொகுதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே சம அளவு உற்பத்தி கோடுகள் அதிகரிக்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சம அளவு உற்பத்தி தொகுதி வரைபடம் அப்படின்னு. இந்த வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஐசோகுவான் மேப் அப்படின்னா சம அளவு உற்பத்தி கோடோட தொகுதிகள். அப்ப நம்மளுடைய செலவை நம்ம கூட்டிக்கிட்டே போறோம், மூலதனத்தை கூட்டிக்கிட்டே போக அவர் அடுத்தடுத்த கலவையில போயிட்டே இருக்காரு. இப்போ 100 ரூபானா அதுக்கேற்ற மாதிரி, 200 ரூபானா அதுக்கேற்ற மாதிரி, 300 ரூபாய் அதுக்கேற்ற மாதிரி அந்த வரைபடம் தான் இது. இந்த வரைபடத்துக்கு பேர் வந்து ஐசோகுவான் மேப். அப்ப ஒரு உற்பத்தியாளர் வந்து எந்த ஒரு கலவையை அவர் எடுத்துக்கிட்டு அது மூலம் அவருக்கு எப்போ திருப்தி கிடைக்குதோ அதை அவர் என்ன செய்யறாரு, அதை அந்த கலவையை வைத்து உற்பத்தி பண்றாரு. இதுதான் வந்து சம அளவு உற்பத்தி அப்படின்னு. இந்த சம அளவு உற்பத்திக்கு அந்த வரைபடத்தில் வந்து அந்த உற்பத்தி கோடுக்கு வந்து சில பண்புகள் இருக்கு. சம உற்பத்தி கோடுகள் எதிர்மறை சரிவை கொண்டவை. ரெண்டாவது, தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும். அப்போ ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாருங்க அந்த வரைபடத்தில் பாருங்க, தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் டு தி ஆரிஜின். அடுத்தது பார்த்தோம்னா மூணாவது பண்புகள் வந்து சம உற்பத்தி கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைய நம்ம தொகுதிகள் போட்டுக்கிட்டே இருக்கோம், 1 2 3 வரிசையா போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அது நிறைய வர வர என்ன பெய்யுது, அதுக்கு சம உற்பத்தி தொகுதிகள் ஆயிடும். அப்ப அந்த கோடை பார்த்தோம்னா ஏதாவது வெட்டிட்டு இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. சம உற்பத்தி கோடுகள் எக்ஸ் அச்சையோ ஒய் அச்சையோ தொடாது. உயர் சம உற்பத்தி கோடு உயர் உற்பத்தி அளவை குறிக்கிறது. இந்த உற்பத்தி சார்பில் அடுத்து உள்ளது என்னன்னா காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பு. காப் டக்ளஸ் அப்படின்னா 2 பேர், காப் ஒருத்தர் டக்ளஸ் ஒருத்தர், இந்த பொருளியல் அறிஞர்கள். அவர் என்ன சொல்றாங்க, இந்த உற்பத்தி சார்ல எப்படி வந்து நிறைய வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும், எப்படி நிறைய உற்பத்தி பண்ண முடியும். உங்க 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 ஊர்ல பக்கத்துல ஒரு விவசாயம் பண்றவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கர் நிலத்துல வந்து ஒரு 100 கிலோ தக்காளி வந்து உற்பத்தி பண்றாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் வந்து நீங்கள் 100 கிலோ தக்காளி 150 கிலோ தக்காளி உற்பத்தி பண்ணோம் அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, நான் நிறைய உரம் போடுறேன், நிறைய வந்து நான் நல்ல தண்ணி நிறைய பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அப்போ பூச்சி போட்டு இல்லாமல் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், உற்பத்தி கூடும் அப்படின்னா கூடுமா? கூடும். ஆனால் எப்படி கூடும் அப்படின்னா புது புது தொழில்நுட்பங்களை உற்பத்திகளை நம்ம வந்து என்ன செய்யலாம், புகுத்தினோம்னா நம்மளுடைய உற்பத்தி வந்து அதிகரிக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா பொதுவாக உற்பத்தி சார்பு வந்து 3 வகைகளில் வரும். ஒன்று வளர்ந்த செல் விகித விலை விதிப்பாங்க. அப்படின்னா என்னன்னா நிறைய வந்து நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் என்ன சொல்லுவோம் உள்ளீடுகள் போட்டுக்கிட்டு இன்புட்டு கச்சா பொருள்னு சொல்கிறோம்ல, அந்த உள்ளீடுகள் போடப்பட வந்து நம்மளோட அவுட்புட் சொல்லுவோம். அதாவது உற்பத்தி என்னவா கூடிக்கிட்டே போகும். மாறா விகித விலை விதி சரிசமமாக இருக்கும். எவ்வளோ நீங்கள் உள்ளீடு போடுறீங்களோ அவ்வளோ வெளியீடு கிடைக்கும். அதாவது எவ்வளோ இன்புட் போடுறீங்களோ அவ்வளோ அவுட்புட் கிடைக்கும். இன்புட் நல்லா நிறைய போட்டுக்கிட்டே இருக்கும், அவுட்புட் ஒரு ஒன்று போல அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். அப்படின்னா மாறா விகித விலை விதி. அடுத்த 3வது வந்து குறைந்த செல் விகித விலை விதி. அப்போ என்ன, எவ்வளோ இன்புட் உள்ளீடு போட்டாலும் அவுட்புட் நிச்சயம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இது குறைந்த செல் விகித விலை விதின்னு சொல்லுவாங்க. இது 3மே வந்து ஒரு உற்பத்தியில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறான்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணாங்க, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே யாராவது ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு தொழிற்சாலை வச்சுருக்காரு, ஒரு சின்ன தொழிற்சாலை வச்சுருக்காரு, ஸ்மால் ஸ்கேல் சிறு தொழில் வச்சுருக்காரு, ஏதாவது ஒரு கப்பு டீ கப்பு தயாரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ டீ கப் தயாரிக்கிறவர் என்ன பண்ணுறாரு, கப்பு நிறையா தயாரிச்சுட்டே இருக்காரு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 கப்பு தயாரிக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட போய் வந்து நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் வந்து 1000 கப்பு தயாரிக்கிறீங்கன்னா இது வந்து நீங்கள் 2000 கப்பு உங்களால் தயாரிக்க முடியுமா அப்படி கேட்குறீங்க. உடனே அவர் நினச்சா என்னால் தயாரிக்க முடியும், எப்படி தயாரிக்க முடியும், அப்போ எனக்கு வந்து அந்த கச்சா பொருள் நிறையா வேணும். அப்போ 1000 பொருளுக்குரிய கச்சா பொருளை போட்டிருக்காரு, 1000 கப்பு கிடைக்குது. அப்போ 2000 பொருள்னா 2000 நினைச்சோம் கச்சா பொருள் போடணும். அப்போ அதே ஒரு 2 மணி நேரத்தில் உங்களால் தயாரிக்க முடியுமா? அப்போ அவர் நினைச்சாரு, நான் மிஷின் வச்சு தான் செய்கிறேன். அப்போ அடுத்து வந்து ஒரு மோட்டார் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ புது தொழில்நுட்பத்தை கொண்டு வரும்போது கண்டிப்பாக நினைச்சா வளர்ந்த செல் விகிதம் நினைச்சோம், அதாவது உற்பத்தி வந்து கூட்டிகிட்டே போகும். அதுதான் வந்து வளர்ந்த செல் விகித விதி. இந்த 3 வந்து காப் டக்ளஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் ஒரு சின்ன ஒரு சமன்பாடோட சொல்றாரு. இந்த சமன்பாடு ரொம்ப முக்கியமானது. Q = A L to the power A K to the power B. இங்கே L K அப்படின்னா என்னன்னா
லேபர் கேபிட்டல் அப்படின்னா உழைப்பு மூலதனம். இதான் அவங்களுடைய சமன்பாடு. அந்த சமன்பாடுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சமன்பாடு மூலமா உற்பத்தி சார்பு பண்ணும்போது 3 வகையா நமக்கு கிடைக்குது. ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டா கிரேட்டர் தென் 1, ஆல்பா பிளஸ் பீட்டா லெஸ் தென் 1. நீங்க அந்த இதுல நீங்க அந்த இதுல இந்த ஸ்லைடை பாருங்க, அதுல தெரியும். ஆல்பா பிளஸ் பீட்டானா ஏ பிளஸ் பின்னு அர்த்தம். அதாவது ஒன்று உள்ளீடு, அதாவது எப்படி சொல்லுவோம் எல் கேன்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து அது இன்புட், உழைப்பு மூலதனம். அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்ன, வளர்ந்த செல் விளைவு விதி. ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, மாறா விகித விளைவு விதி. ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் லெஸ் தென் 1, குறைந்த செல் விகித விளைவு விதி. இந்த மூணுல எது வந்து பெஸ்ட், எது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப் டெக்லஸ் 2 பேர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மூணுல எது நல்லது, நிறைய உற்பத்தி பண்றது நல்லதா, குறைவா உற்பத்தி பண்றது நல்லதா, சரிசமமா இருக்கிறதா. அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா மாறா விகித விளைவு விதி தான் வந்து, மாறா விகித விளைவு அதுதான் வந்து நல்லது, உற்பத்தி பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஏதாவது பொருள். ஏன்னா இப்போ எத்தனையோ வந்து நம்ம பார்த்துக்கோம், தொழிற்சாலையில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நிறைய காசு போட்டுக்கிட்டே இருக்காங்க, உற்பத்தி பண்ணுறதுக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களால வந்து உற்பத்தி பண்ண முடிய மாட்டேங்குது. கடைசியில் என்ன நட்டமாயிருக்கு. அப்போ ஏதாவது ஒரு தொழில் பண்ணும்போது நிறைய நம்ம மூலதனம் போட்டுக்கிட்டே இருக்கோம், நமக்கு எதுவுமே வந்து நமக்கு பலன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா என்ன, உற்பத்தி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து நட்டமாயிடும். அப்போ அதனால எந்த ஒரு உற்பத்தி பண்ணும்போதும், எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போதும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த காப்பீடுல சொல்கிறாங்க. அதனால வந்து நம்ம நிறைய உற்பத்தி அதிகரிச்சே இருக்கு அப்படின்னு நினைச்சக்கூடாது. அப்போ அதிகரிச்சே போச்சுன்னா அடுத்து குறைய போகிற அர்த்தம். எப்பவுமே வந்து பொருளில் நினைச்சலாம் ஏற்றத்தாழ்வுகள் உண்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் படிச்சிருக்கீங்க வந்து பிஸ்னஸ் சைக்கிள், ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, ஏற்ற இறக்கம் உள்ள வணிக சர்க்கிள் சொல்லுவோம். அதாவது நம்ம மேலே போய் கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கல, அந்த ஏற்ற இறக்கம் வந்து பொருளியல கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த ட்ரேட் சைக்கிள் அல்லது பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி தொழில் நினைச்சோம், உற்பத்தி கூடும், உற்பத்தி குறையும், உற்பத்தி கூடும், உற்பத்தி குறையும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அது வந்து கரெக்டாக உற்பத்தி உயரம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இது வந்து உற்பத்தியாளர் கூடியது. இதெல்லாம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்பு. அடுத்து பார்க்க போகும்போது நம்ம பார்க்க போகிறது வந்து சம உற்பத்தி செலவு கோடு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சம உற்பத்தி கோடு பார்த்துருக்கோம், சம உற்பத்தி தொகுதி பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து அந்த செலவு கோடுன்னு சொல்லுவாங்க, சராசரி செலவு கோடுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது 2வது பாடத்தில் பார்த்துருக்கோம். சராசரி செலவு அதே தான் இங்கே வந்து. இங்கே என்ன சொல்ல போகிறோம், சம உற்பத்தி செலவு கோடுன்னு சொல்ல போகிறோம். அப்போ ஒரு நிறுவனம் குறிப்பிட்ட அளவு பணச்செலவில் வாங்கக்கூடிய இரு காரணிகளின் பல தொகுப்புகளை குறிப்பிடுவதே சம உற்பத்தி செலவு கோடு எனப்படும். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர் ஒன்றுனா சம விலை கோடு, சம வருவாய் கோடு, சம செலவு கோடு அல்லது மொத்த உற்பத்தி வளைகோடு எனவும் அழைக்கலாம். நீங்க அதில் பாருங்க, அதில் வந்து ஸ்லைடில் போட்டிருப்பாங்க சம உற்பத்தி செலவு கோடு அப்படின்னு. அது அட்டவணை நம்ம பார்த்தோம்னா அந்த அட்டவணையில் பாருங்க, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம் ஒரு 5 கலவை ABCDன்னு சொல்லிட்டு மூலதனத்தின் அளவு, உழைப்பின் அளவு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மூலதனத்தை குறைச்சிட்டே போகிறோம், ஆனால் உழைப்பை கூட்டிக்கிட்டே போகிறோம். மொத்த செலவு பாருங்க 120 ரூபா, 120 ரூபா. உதாரணத்துக்கு ஏன்னு எடுத்துக்கோம். மூலதனத்தின் அளவு 4, ஒரு மூலதனத்தின் அளவு எவ்வளவு 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. 4 × 30 எவ்வளவு 120. உழைப்பு எவ்வளவு 0, 120 வந்துருச்சா. அடுத்து பாருங்க பி பாருங்க, மூலதனத்தின் அளவு எவ்வளவு 3, 3 × 3 எவ்வளோ ஆச்சு 30, 90. அதுக்கப்புறம் உழைப்பு பாருங்க 3, 3 × 10 எவ்வளவு 30, 120 வந்துருச்சா. அடுத்து கலவை சி பாருங்க, 2 × 30 60, 6 × 10 60 எவ்வளோ ஆச்சு 120 வந்துருச்சா. அடுத்தது வந்து இ, மூலதனத்தின் அளவு பாருங்க 0, உழைப்பின் அளவு 12, 12 × 10 எவ்வளவு 120. அப்போ எந்த கலவை எடுத்தாலும் நம்ம செலவு எவ்வளவு 120. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஏதாவது ஒரு கலவை எடுத்துட்டு அவருக்கு எதில் திருப்தியாக இருக்கோ அதை எடுத்துக்கிறாரு. இதுதான் வந்து செலவு கோடுன்னு பேர். இந்த செலவு கோடை வந்து ஒரு வரைபடத்தில் நம்ம வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அந்த வரைபடத்தை பாருங்க. இந்த வரைபடம் பார்த்தீங்கன்னா செலவு கோடு வந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லுதான், சம செலவு கோடு கீழ் நோக்கி சரிந்து செல்லுதான். இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் சமணவு கொலை கோடு, 2வது படத்தில் சமணவு கொலை கோடுல அதில் இதே மாதிரி தான் இருக்கும் செலவு கோடு. இது அதே செலவு கோடு தான். 4K + 0L அப்படின்னா என்ன, 4K அப்படின்னா ஒரு 30, 4 × 30 120 + 0 × L என்ன 0, அது எவ்வளோ வந்து 120. அப்போ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 120 ரூபாய்க்கு வந்து எந்த கலவை போட்டாலும் அவர் உற்பத்தியாளர் என்ன பண்ணுறாரு, அதே பொருள் தான் உற்பத்தி பண்ணுறாரு. அப்போ அதோட செலவு எவ்வளோ வருது 120 ரூபானா 120 ரூபா ஆகுது. இது வந்து சம செலவு கோடுன்னு பேர். இந்த சம செலவு கோடு
பொதுவாக நம்ம உற்பத்தி பண்ணும்போது அனைத்து உற்பத்தியாளரும் கண்டிப்பாக வந்து இதை கடைபிடிப்பாங்க. ஏன்? பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது என்ன செய்வாங்க, பட்ஜெட் போட்டு தான் வந்து பொருளை உற்பத்தி பண்ணணும். இன்னைக்கு வந்து எவ்வளோ செலவழிக்க போகிறோம், எவ்வளோ வந்து உற்பத்தி பண்ண போகிறோம், உற்பத்தி கூடுமா குறையுமா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது செலவு கோடு. சரியா? அப்போ அந்த செலவு கோடை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது வந்து உற்பத்தியாளரோட சமநிலையை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே வந்து சம உற்பத்தி வளைகோடு தெரியும் நமக்கு வந்து, அப்போ செலவு கோடு தெரியும். இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம சமநிலையை கண்டுபிடிக்கலாம். சமநிலை அப்படின்னு என்ன, எப்போ வந்து அவர் சமநிலை அடைவார்? எம்ஆர்டிஎஸ் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம், எம்ஆர்எஸ் எக்ஸ்ஒய்னு படிச்சுக்கோங்களா, அதே மாதிரி இங்கே வந்து எம்ஆர்டிஎஸ் எல்கே பி ஆஃப் எல் டிவைட் பை பி ஆஃப் கேன்னு அர்த்தம். எல்கேனா என்ன, ரெண்டு உற்பத்திக்காரர்கள், லேபர் கேபிட்டல்னு சொல்லுவோம். அது வந்து இங்கிலீஷில் வந்து எல்கேன்னு சொல்லுவோம். உற்பத்தியாளர் சமநிலை அடைய இரண்டு நிபந்தனை என்ன பண்றாரு, சம அளவு செலவு கோடு சம உற்பத்தி வளைகோடுக்கு தொடுகோடாக அமைய வேண்டும். இந்த வரைபடத்தை பாருங்க, அது தொடுகோடா போயிட்டு இருக்கா. அந்த தொடு புள்ளியில் சம உற்பத்தி வளைகோடு தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும். அந்த வரைபடத்தை பாருங்க, அந்த வரைபடத்தில் பாருங்களேன், அது வந்து ஐக்யூன்னு போட்டிருக்கான், அதுதான் வந்து சம உற்பத்தி வளைகோடு. அதுல அந்த தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படுதான் அந்த பாயிண்ட் பாருங்களேன், பாயிண்ட் வந்து இ ஹச் கே இ, அந்த ஈங்கிற பாயிண்ட் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, புள்ளி. இது ரெண்டாவது கோட்டில் வந்து அவர் டச் பண்ணி போதா, அதுதான் வந்து சமநிலை. உற்பத்தியாளர் சமநிலை அடைகிறார். இப்போ அந்த ரெண்டாவது கலவையில் அவரால் அந்த உற்பத்தி பண்ணும்போது அவருக்கு ரொம்ப வந்து திருப்தியாக இருக்கு. அவர் உற்பத்தி அவர் நினைச்ச மாதிரி உற்பத்தி கிடைக்குது. அதனால அவர் என்ன செய்றாரு, சமநிலை அடைகிறார். இதுதான் வந்து உற்பத்தியாளர் சமநிலை. நம்ம ஏற்கனவே போன ரெண்டாவது பாடத்தில் என்ன பார்த்தோம், நுகர்வோர் சமநிலைன்னு பார்த்தோம். நுகர்வோர் வந்து எப்போ சமநிலை அடைகிறாரு, அங்கே அதே மாதிரி தான் அவர் எப்போ வந்து அந்த செலவு கோட்டில் அந்த சமநோக்கு வளைகோடு அதாவது கரெக்டாக தொட்டுக்கிட்டு போகுதோ அந்த பாயிண்ட் தான் என்ன செய்யலாம், உற்பத்தி இது நுகர்வோர் வந்து சமநிலை அடைகிறார். அதே மாதிரி இங்கே என்ன செய்றாரு, உற்பத்தியாளராக சமநிலை அடைகிறார். எக்ஸ்ஹெச்சில் பாருங்க உற்பத்தியாளர் அழகு, ஒய்ஹெச்சில் பாருங்க மூலதனத்தின் அழகு. இந்த 4 கோடு வரிசையாக போடுவாங்களா, அது எல்லாமே என்ன, ஐசி ஐக்யூ. ஐக்யூனா என்ன, ஐக்யூனா என்ன பேர் இப்போ தான் சொன்னாங்களா, ஐசோகுவான்ட். ஐசோகுவான்ட் தான் சம உற்பத்தி கோடு அர்த்தம். அப்போ அது கீழே உள்ள எல்லாமே வந்து செலவு கோடுகள். கீழே பாருங்க L1 L2 L3 இருக்கா, இதெல்லாம் எல்லாமே செலவு கோடுகள். அப்போ அந்த ஈங்கிற புள்ளியில் வந்து அவர் வந்து நினைச்சார் சமநிலை அடைகிறார். ஸோ இதுதான் வந்து நம்ம மொத்தத்தில் பார்க்கக்கூடிய இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான உற்பத்தி சார்புகள் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அளிப்பு. இப்போ பொதுவாக போன ரெண்டாவது படத்தில் பார்த்தோம் தேவை. தேவைன்னா என்ன சொல்லுவாங்க, டிமாண்ட்னு சொல்லுவாங்க. அளிப்புனா என்ன சொல்லுவாங்க, சப்ளை. இப்போ பொதுவாக அளிப்பு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது. அவங்க வந்து பொருளியல் படிக்கணும் கிடையாது. சாதாரணமாக கடைக்கு போகிறீங்க, கடையில் போய் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கடையில் போகிறீங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு வெங்காயம் எவ்வளோ கேட்குறீங்க, வெங்காயம் வந்து கிலோ வந்து 100 ரூபான்னு சொல்கிறாங்க. என்னப்பா போன வாரம் வந்து 50 ரூபா, இந்த வாரம் 100 ரூபாங்க, இல்லைங்க இப்போ வந்து சப்ளை இல்லைங்க அப்படின்னா. அப்போ சப்ளை இல்லைன்னா என்ன, அவங்க அளிப்புன்னு சொல்லுவாங்க. சப்ளை இல்லைங்க அப்படிங்கிறாங்க, இங்கே லாரி வரல, அதனால் வந்து பொருள் எதுவுமே வரல, அதனால விலை கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பொருள் விற்கிறதுக்கு தயாராக இருக்குது, அளிப்புனா என்ன, இந்த குட்ஸ் விச் இஸ் ரெடி ஃபார் த சேல்ஸ் அப்படிங்க, விற்கிறதுக்கு தயாராக இருக்கிற பொருள், அதுக்கு என்ன பேர் வந்து அளிப்பு. அப்போ அந்த அளிப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், தேவை அளிப்பு ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமானது விலை நிர்ணயம் செய்வதற்கு. அதனால தான் வந்து நம்ம அளிப்பு வந்து அந்த ஒரு விதியை நம்ம சொல்ல போகிறோம். இந்த அளிப்பு விதி என்ன, விலைக்கும் அளிப்பிற்கும் உள்ள நேரடி தொடர்பு. நம்ம ஏற்கனவே தேவை விதி பார்த்தோம், அதே மாதிரி அதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட், அதுக்கு எதிர்மறை தான் அளிப்பு. விலை கூடினால் அளிப்பு கூடும், விலை குறைந்தால் அளிப்பு குறையும். இது ஒரு சின்ன ஒரு இலக்கணத்தில் நம்ம சொல்லலாம். ஒரு பொருளுக்கான அளிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட விலையில் ஒரு விற்பனையாளர் எவ்வளவு விற்க முன்வருகிறான் என்பதை குறிக்கும். இப்போ விலை உயருது, விலை உயர்ந்த என்ன, உற்பத்தியாளருக்கு லாபம். நான் பொருள் வந்து நிறைய விற்கலாம்ல, ஏதாவது நம்ம வெங்காயம் இருக்குது, வெங்காயம் வந்து 1 கிலோ 100 ரூபான்னு விற்கிறாங்க. உடனே எல்லாரும் விவசாயம் நினைச்சுவாங்க, எல்லாம் வெங்காயத்தை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் கழிச்சு விற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விலை கூட அந்த உற்பத்தியாளர் என்ன செய்றாரு, நிறைய பொருளை உற்பத்தி பண்ணுறாரு, அவர் நிறைய லாபம் கிடைக்கும். விலை குறைய அளிப்பு குறைந்துடுது. ஏன் குறையுது, விலை குறைஞ்சிச்சுன்னா அந்த உற்பத்தியாளர் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து நம்மளால வந்து உற்பத்தி பண்ண முடியாது, இதுக்கு வந்து நம்ம நட்டமாயிடும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுது. அப்போ விலை குறையுது, அந்த பொருளுக்கு வாங்குறதுக்கு ஆள் நினைச்சுங்க, விலை குறைய என்ன ஆகும், அந்த பொருளை வாங்காமல் விட்டுருவாங்க. அப்போ என்ன, அளிப்பு வந்து குறைஞ்சு போகும். அதனால விலையும் அளிப்பும் நேரடி தொடர்புள்ளவை. அப்போ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளாதார சந்தையில் பார்த்தோம்னா இந்த அளிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து திடீர்னு நினைச்சாங்க எல்லா தொழிற்சாலையும் மூடிட்டாங்க, அப்போ பொருள் நமக்கு கிடைக்காது. இப்போ மக்களுக்கு வந்து பொருள் தேவை, அதனால பொருளாதாரம் என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையாது. அப்போ
அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு கிடைச்சாங்க மறுபடியும் தொழிற்சாலையெல்லாம் திறந்து எல்லா பொருளை உற்பத்தி பண்ணுங்க. பொருளை உற்பத்தி பண்ணாதான் பொருளை வந்து அனுப்ப முடியும், மக்கள் வாங்குவாங்க. அப்போ தேவையும் அளிப்பும் இரண்டுமே முக்கியமானது. நம்ம ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையும் முக்கியம், அளிப்பு முக்கியம். அப்போ தேவை வந்து நம்ம கூடிக்கிட்டே போகுது, நிறைய தேவைகள் இருக்குது, ஆனால் அளிப்பு இல்லாமல் போகுது. அப்போ வந்து பொருள் நம்ம கிடைக்காம போயிடும். அப்போ பொருள் கிடைக்கல என்ன மக்கள் வந்து சிரமப்படுவாங்க, அதுக்கப்புறம் நட்டமாகும், அதுக்கப்புறம் வேலையில்லா திண்டாட்டம் வரும், வறுமை வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால தான் வந்து அரசாங்கம் நினைச்சது உடனே சரி எல்லாரும் தொழிற்சாலை தொடங்குங்க, தொழிற்சாலை தொடங்கி நினைச்சோம் பொருளை வந்து உற்பத்தி பண்ணுங்க. அப்போ அளிப்பு கூட அளிப்பு கூடிக்கிட்டே போகுது. அப்போ கூட என்ன செய்வாங்க, சப்ளை கூடிக்கிட்டே போகும்போது மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க, பொருளோட விலை என்ன செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட ஆரம்பிக்கும். அப்போ உற்பத்தியாளருக்கு அது ரொம்ப லாபம் கிடைக்கும். அப்போ உற்பத்தியாளர் நினைச்சார் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டோட வந்து அவர் நினைச்சார் பொருளை வந்து உற்பத்தி பண்ணுவார். இதுதான் வந்து அளிப்பை பற்றி சொல்லுது. இந்த அளிப்பு விதிக்கு வந்து சில எடுகோள்கள் இருக்கு, அசம்ஷன், சில எடுகோள்கள். அந்த நீங்க அந்த ஸ்லைடை பாருங்க. உற்பத்தி காரணியின் விலையில் மாற்றம் இல்லை, முதலீட்டு பண்டங்களின் விலையில் மாற்றம் இல்லை, இயற்கை வளங்கள் மற்றும் அதன் கிடைப்பளவில் மாற்றம் இல்லை, முதலீட்டு பண்டங்களின் விலைகளில் மாற்றம் இல்லை. எதுவுமே மாறக்கூடாது. அப்படின்னா அந்த விதி வந்து ஒர்க் அவுட் ஆகும், இல்லாட்ட ஆகாது. ஏன் சொல்றோம், விலை கூடுனா வந்து நிறைய வந்து பொருள் வந்து உற்பத்தி பண்றாங்க, உண்மைதான். ஆனா அது வந்து இந்த மாதிரி நம்ம எடுகோள் இருந்தால் தான் அதை வந்து என்ன பண்ண முடியும். தொழில்நுட்பத்தில் மாற்றம் இல்லை, காலநிலையில் மாற்றம் இல்லை, அரசியல் சூழலில் மாற்றம் இல்லை. இதெல்லாம் இந்த எடுகோள்கள் இருந்தால் தான் வந்து என்ன இந்த அளிப்பு விதி வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த அளிப்பு விதியை ஒரு சின்ன ஒரு அட்டவணை மூலமாக வந்து விளக்கலாம். இப்போ அந்த அட்டவணையில பாருங்களேன். அந்த அட்டவணையில அளிப்பு அட்டவணை என்பது பல்வேறு விலைகளில் பண்டங்களின் அளிப்பினை காட்டுகிறது. அதை பாருங்க, விலை ஒரு பக்கம், ரெண்டாவது பக்கம் அளிப்பு, பி கியூ. விலை பாருங்க 1 2 3 4 5, அளிப்பு பாருங்க 20 40 60 80 100. அப்ப விலை கூடிக்கிட்டே போகுது, 1 2 3 4 5. அப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, தக்காளி பழம் வச்சுக்கோங்க. தக்காளி வந்து விலை கூடுது, 1 ரூபா வந்து 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா கூடுது. அந்த உற்பத்தியில் என்ன பண்றாரு, நிறைய உற்பத்தி. முதல் வந்து விலை குறையா இருக்கு, கொஞ்சமா 20 டன் வச்சுக்குவேன், 20 டன் உற்பத்தி பண்றாரு. ரெண்டாவது வந்து 40, மூணாவது 60, நாலாவது 80, அஞ்சாவது 100. அப்ப விலை கூட அந்த பொருளோட உற்பத்தி என்ன செய்ய அதிகரிச்சுட்டே போகுது. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப இது ரெண்டு வந்து நேரடியாக உள்ளது. அப்படின்னு என்ன, இது கூட அது கூடும், இது குறைஞ்சு அது குறையும். அப்ப அதை அந்த அட்டவணையில் உள்ள அனைத்து புள்ளிகளையும் ஒரு கிராஃப்ல நம்ம போட்டோம்னா, இந்த கிராஃபை பாருங்க மாணவர்களே. அந்த கிராஃப் முதல் பாருங்க. OX அச்சில் என்ன போட்டிருக்கோம், பண்டங்களின் அப்படின்னு என்ன பண்டங்கள். Y அச்சில் என்ன போட்டிருக்கோம், விலை. அப்ப முதல் பாருங்க, விலை 1 ரூபாய் இருக்கும்போது அடுத்து 20, 2 ரூபாய் ஆகும்போது 40, 3 ரூபாய் ஆகும்போது 60. பாருங்க, விலை கூடிய அந்த பண்டங்கள் உற்பத்தி கூடிக்கிட்டே போகுது. அப்ப என்ன அது என்ன கிடைக்குது நமக்கு வந்து ஒரு ஒரு வளைகோடு எப்படி இருக்கு, ஒரு நேர்கோடு மேல் நோக்கி செல்கிறது. அப்ப SS அப்படிங்கிறது வந்து அளிப்பு கோடு. அந்த அளிப்பு கோடு மேல் நோக்கி செல்கிறது. தேவைக்கூட என்ன செய்யுது, கீழ் நோக்கி செல்கிறது. தேவையும் அளிப்பும் ஒன்றுக்கொன்று இணையாகிற புள்ளி பேர் தான் விலை. விலை எப்ப நிர்ணயம் பண்றாங்க, தேவையும் அளிப்பும் ஒன்றுக்கொன்று இணையா இருக்கும்போது, வெட்டும் போது அந்த புள்ளி இருந்துச்சுல ஈன்னு சொல்லுவாங்க, வந்து அதுதான் வந்து விலை நிர்ணயம் பண்றாங்க. அப்ப இந்த அளிப்பு கூட மேல் நோக்கி செல்றதுனால என்ன நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா, விலை அதிகரிக்க அளிப்பும் அதிகரிச்சுட்டே போகும். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த அளிப்போட தீர்மானிக்கும் சில காரணிகள். இப்போ நம்ம அந்த அளிப்பு எப்படி நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே அளிப்பு விதியை சொன்னோம்ல. இப்போ விலை அது உயர்ந்தால் அளிப்பு உயர்வு, விலை குறைந்தால் அளிப்பு குறைச்சிடும். இதை தீர்மானிக்கக்கூடிய சில காரணிகள். முதல் பார்த்தீங்கன்னா விலை அதிகரிக்க என்ன செய்றாங்க, எல்லா உற்பத்தியாளருடைய உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு. பிற பண்டங்கள் விலை, ஒரு பண்டத்தோட அளிப்பு கூடும்போது இன்னொரு பண்டத்தோட அளிப்பு என்ன செய்றாங்க, அளிப்போட விலையும் கூடுது. ஒரு பண்டத்து விலை கூடும்போது இன்னொரு பண்டத்தோட அளிப்போட விலையும் கூடுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து கார் இருந்துச்சுன்னா, காரோட தேவை வந்து கூடிக்கிட்டே போகுது, பெட்ரோல் தேவை கூடிக்கிட்டே போகும். அப்போ விலை என்ன செய்றாங்க, ரெண்டையும் கூடிக்கிட்டே போகும். உற்பத்தி காரணிகளின் விலை, உற்பத்தி காரணிகள் என்ன, நிலம் உழைப்பு எல்லாம் சொன்னோம்ல. அப்போ அந்த உற்பத்தி காரணிகள் சில வெகுமதி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், கூலி கொடுக்கணும், வாரம் கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும். அப்ப நிறைய வந்து நம்ம உற்பத்தி பண்றோம், நிறைய லாபம் கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், கூலி நிறைய கொடுக்கும். விலை பற்றி எதிர்பார்ப்பு, நமக்கு வந்து ஒரு விலை வந்து இன்னும் கூடும், நாளைக்கு இன்னும் கூடும், அடுத்த நாள் இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தியில் என்ன செய்யறாங்க, நிறைய வந்து பொருள் உற்பத்தி பண்ணிட்டே இருக்காங்க. புது தொழில்நுட்பம். அடுத்த நம்ம பார்க்க போறது வந்து அளிப்பு நெகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே நம்ம தேவை நெகிழ்ச்சி சொன்னோம்ல, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் சொன்னோம். அதே மாதிரி இங்கே எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்னா நெகிழ்ச்சி கூடுறது குறையுது. இதெல்லாம் பார்த்தது நம்ம அளிப்பை பற்றி பார்த்தோம். மிகை நெகிழ்ச்சி, குறை நெகிழ்ச்சி, அழகு நெகிழ்ச்சி, முற்றிலும் நெகிழ்ச்சி உடையது, முற்றிலும் நிகழ்ச்சி அற்றது. இந்த 5ல் வந்து ஒன்னொன்னைக்கு வந்து ஒரு வரைபடம் ஒன்று உண்டு. அந்த வரைபடம் வந்து
இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்லைடில் பார்க்கலாம் வரைபடம் வந்து முதல் எலாஸ்டிசிட்டிஸ் கிரேட்டர் தென் 1 போட்டிருக்காங்களா. இப்போ அந்த வரைபடம் பாருங்க, விலை வந்து கொஞ்சம் கூடுது, ஆனால் அழிப்பு வந்து நிறையா கூடுது. ரெண்டாவது வரைபடம் பாருங்க, விலை எவ்வளோ கூடுதோ அதுக்கேற்ற மாதிரி அழிப்பு கூடுது. இது ரெண்டாவது, எலாஸ்டிசிட்டி சப்ளை இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து மூணாவது பாருங்க, விலை எவ்வளோ கூடுதோ அதோட அழிப்பு வந்து குறையுது. விலை எவ்வளோ கூடுதோ, விலை வந்து இப்போ ஒரு 10% கூடுதுன்னா அழிப்பு வந்து 2% கூடுற மாதிரி. அடுத்தது எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். எவ்வளோதான் விலை இருந்தாலும் அழிப்பு அப்படியே இருக்கும். அஞ்சாவது பாருங்க, எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. விலை கொஞ்சம் மாறினா கூட அழிப்பு வந்து இருந்துச்சோம் அதிகமாக மாறும், அதிகமாக கூடும் அல்லது குறையும். இது வந்து அழிப்பு நிகழ்ச்சி. இப்போ இந்த அழிப்பு நிகழ்ச்சி வந்து பொதுவாக உற்பத்தியாளருக்கு ரொம்ப வந்து உபயோகப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அழிப்பு நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகள். உற்பத்தி செலவில் மாற்றம், பொருட்களின் தன்மை, குறுகிய மற்றும் நீண்டகால அழிப்பு, தொழில்நுட்பம், இதெல்லாம் அழிப்பு நிகழ்ச்சி வந்து தீர்மானிக்கிற காரணிகள். அப்போ இந்த அளவுக்கு நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் பொருள் நினைச்சு நிறைய உற்பத்தி பண்ண முடியும். உற்பத்தி செலவில் மாற்றம் கொண்டு வரணும், பொருள்களோட தன்மையை மாற்றணும், அதுக்கப்புறம் குறுகிய கால நீண்ட காலத்தில் வந்து நினைச்சா நிறைய உற்பத்தி பண்ணணும், தொழில்நுட்பம் கொண்டு வந்தால் தான் நம்ம நினைச்சா அழிப்பை வந்து கூட்ட முடியும். இது அழிப்பு நிகழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய காரணங்கள். இதுவரைக்கும் நம்ம அந்த பாடத்தில் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோம்னா, பொதுவாக இந்த உற்பத்தி தொகுப்பாய்வில் இந்த 2 நம்ம யூனிட்டாக நம்ம பார்த்துருக்கோம். இதில் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய விதிகள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதில் முக்கியமான கேள்வியை எப்படி நம்ம படிக்கிறது, இந்த பாடத்தில் வந்து எப்படி படிக்கிறது? இந்த பாடத்தில் வந்து உற்பத்தி பார்த்தோம்னா முதல் பார்க்கும்போதே நம்ம உற்பத்திக்கான சிறப்புகள்லாம் பார்த்தோம்னா நிலம், உழைப்பு, மூலதனம், அழிப்பு, இந்த 4 வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். இயல்புகள் பற்றி கேள்வி இருக்கும். அது முடிஞ்சாச்சா, அடுத்தது பார்த்தீங்கன்னா விதிகள், மாறும் விகித விளைவு இருக்குல்ல, அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ மாணவர்கள் என்னச்சு அப்படின்னா 5 மார்க் கேள்வி படிக்கும்போது இந்த மாறும் விகித விளைவுக்கு கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி நிலம், உழைப்புடைய இயல்புகள் வந்து ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அழிப்பு. இந்த அழிப்புகளில் பார்த்தோம்னா ஒரு கேள்வி வந்து அழிப்புடைய விதிகள், அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது போக 3 மார்க் கேள்வியில் என்னென்ன கேள்வி படிச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் 3 மார்க் கேள்வியில் வந்து சின்ன சின்ன கேள்விலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கணும். எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து சம உற்பத்தி கோடுகள், அதோட பண்புகள், அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி மூலதனம், அதோட பண்புகள், அதை படிச்சுக்கலாம். அதே மாதிரி தொழில் முயல்வோம், அதோட பண்புகள், அதை படிச்சுக்கலாம் 3 மார்க்கில். 2 மார்க்லாம் சின்ன சின்ன மீனிங்காக எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். இல்லை நிலம்னா என்ன, உழைப்புனா என்ன, எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். இந்த பாடத்தில் வரைபடம் போடும்போது நிறைய வரைபடம் இருக்கும். இந்த பாடத்தை வரைபடம் போடும்போது நீட்டாக இருந்துச்சுன்னா பென்சிலில் வந்து நல்லா கரெக்டாக நீங்கள் போடணும். அப்போ ஒவ்வொரு கேள்வியும் வந்து நல்லா நிதானமாக நல்லா படிச்சுட்டு நினச்சிட்டாங்க நீங்கள் இந்த வரைபடம் போடும்போது போகணும். ஏன்னா வரைபடத்துக்கு வந்து அதிக மதிப்பு. வரைபடம் வந்து அட்டவணை உண்டு, வரைபடம் அட்டவணை, எல்லா விதிகளுக்கும் வரைபடம் அட்டவணை உண்டு. அப்போ அதை போடும்போது நினச்சாங்க கரெக்டாக போகணும். இப்போ படிக்கும்போது வந்து பிரித்து நீங்கள் படிச்சுக்கணும். அந்த ஸ்லைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னாலே போதும். இதில் வந்து நம்ம கரெக்டாக ஒவ்வொரு பகுதியாக நிறையா கொடுக்கும். அது பிராரம் நினச்சா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.